இப்போ பிப்ரவரி மாதத்தில் திரு சீமான் அங்கே வராரா? பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அங்கே வந்து சேர்றாரு. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி படப்பிடிப்போட முதல் நாள். அதுக்கு பிறகு அவர் திரும்பி வந்ததுன்றது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி. இதுதான் அவர் வந்து டைம்லைன். ஓகே. இதில் 3 தடவை எங்களோட படப்பிடிப்பு தளத்துக்கே வந்திருக்காரு. அதில் ஒரு நாள் நான் வந்து அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கும் அனுமதிச்சேன். ஓகே. ஏன்னா ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர். என்னாலும் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காரு. அது வெற்றி படமா தோல்வி படமா அப்படின்றத தாண்டி ஒரு உணர்வாளர். அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், இப்போ இருக்க சீமானா நான் சொல்லலை, அந்த சூழலில் அந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் உணர்வாளர், ஒரு இயக்குனர், அனுபவம் இல்லை என்னோட அனுபவமான ஒரு இயக்குனர் அவர். அதனால அந்த அனுமதிச்சு அவரை வந்து அந்த டே ஒரு நாளை வந்து இயக்க விட்டோம். கிளிநொச்சியிலேருந்து ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து குழந்தைகள் வந்து இந்த செஞ்சுவலை அட்டாக் நடக்கும். அதுக்கு முன்னாடி வர சீக்வன்ஸை அவர் தான் டைரக்ட் பண்ணார். சரி. ஸோ அந்த ஒரு நாள் அங்கேயே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ நம்ம இடும்பவனம் கார்த்தி பகிர்ந்த ஒரு படங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடாபி என்ன பயிற்சி கொடுத்ததா சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கியெல்லாம் வச்சுருப்பாரு. உங்களுக்கு அந்த எவிடென்ஷியலாக அந்த ஃபோட்டோஸும் இருக்குது. ஜியோ டேக்கிங்கோடய இருக்குது. ஜியோ டேக்கிங் மீன்ஸ் எந்த நேரத்தில் எந்த இடத்துல எப்போ என்ன கேமரா என்ன டிவைஸில் எடுக்கப்பட்டதுன்ற முழு டேட்டாவோட சரி அது இருக்குது. அந்த படம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்திருக்கப்ப கேட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி ஃபோட்டோ எடுத்தது. அந்த ஃபோட்டோ எடுத்ததில் மொத்தம் 6 படங்கள் எடுத்தோம். சரி. அந்த 6 படத்தில் 2 படம் நான் எடுத்தது. மீதி 4 படங்கள் அது கூடுதலாக 1-2 எடுத்திருக்கலாம். அதை எடுத்தது அமரதாஸ்னு ஒரு புகைப்பட கலைஞர். சரி. அவர் ஸ்விஸ்ல தான் இருக்கார். அவரும் இதுக்கான என்டாஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். அதோட ஒரிஜினல் ஃபோட்டோஸும் எங்கிட்ட தான் இருக்குது.